ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போதைக்கு சுனில் கவாஸ்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, உலக கோப்பை ஸ்கோடுக்குள்ளே கண்டிப்பாக ரிஷப் பண்ட் வரணுன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன் அவர் அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷப் பண்ட் மேலே எல்லா முன்னாள் வீரர்களும் அவங்க எப்படியும் கண்டிப்பாக இவர் அணிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு முதல்லேருந்தே சொல்லிட்டு வராங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக இவருடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னா அதிரடி ஆட்டமாக இருக்கும். கூடிய விரைவில் லாஸ்ட் நேரத்தில் இவருடைய கணிசமான அடிக்கிற சில ஸ்கோர் அணியோடைய ஆட்டத்தையே மாத்திடலாம்ன்றதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அதற்கேற்றால் போல இப்போதைக்கு சுனில் கவாஸ்கர் என்ன பேசியிருக்காருனாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியில இல்லவே இல்லை. ஷிகர் தவான் ஓப்பனிங் மட்டும் தான் இறங்குறாரு. இடையில எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷனுமே கிடையாது. ஆனா ஒரு நேரத்தில் இந்தியன் அணியில நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனா இப்போ இல்லை. அதே நேரத்தில் எதிரணியை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் வரும்போது அது ஃபீல்டிங் செட் பண்றதுல கூட கொஞ்சம் சிறிது நேரம் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் படுத்தும். அதுக்கப்புறம் பவுலர்கள் அவங்களுடைய ஆங்கிளை மாற்றணும். இதெல்லாம் பல ப்ரெஷர்கள் இருக்குது. ஆனால் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டரை மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்தியன் அணியில் ரிஷப் பண்ட் உள்ளே வரணும், அதுவும் அணிக்குள்ளே வரணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக உலகக்கோப்பை தொடங்கத்துக்கு இன்னும் குறுகிய காலகட்டமே இருக்கிறதுனால இது சாத்தியமானது தெரியல. பட் இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க எப்படியுமே செலக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக 15 பேர் கொண்ட அணியிலையாவது ரிஷப் பண்ட் உள்ள வருவாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு இந்தியன் அணியை உருவாக்கணும்னா அதுக்குள்ள ரிஷப் பண்ட் இருக்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.